இன்னையோட இந்த சீரியல் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம குவாண்டம் ரோபோட்டோட கடைசி யுத்தத்தை பார்க்க போறோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எபிசோட்ஸ்ல குவாண்டம் ரோபோட் எதிர்காலத்துல இருந்து வந்த தீய சக்திகள் கூட போராடிக்கிட்டு இருந்தாரு. தனி ஒரு ஆளா இருந்தாலும் எதிர்காலத்துல இருந்து வந்த தீய சக்திகள் கூட போராடி நம்ம குவாண்டம் ரோபோட் ஜெயிச்சாரு. எதிர்காலத்துல இருந்து வந்த அந்த தீய சக்தியோட பேரு மிட் நைட் கேங். போன எபிசோட்ல அந்த மிட் நைட் கேங்க சேர்ந்த ஒருத்தன் நம்ம குவாண்டம் ரோபோட்டை அடிச்சு நொறுக்கி சின்ன பின்னமாக்கிட்டான். இனி என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த எபிசோட்ல பார்க்கலாம். குவாண்டம் ரோபோட் இப்ப எப்படி இருக்கு? உங்க உடம்பு நல்லா இருக்கா? ஆமா ஜான், இப்ப நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கேன். எப்பேற்பட்ட தாக்குதல் வந்தாலும் அதை சமாளிக்க தயாரா இருக்கேன். அந்த மிட் நைட் கேங் கூடிய சீக்கிரம் நம்மள தாக்குவாங்கன்னு தோணுது. உண்மைதான். அவங்க பிளான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பிளான் போடுவாங்கங்கறத பத்தி யோசிச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் நாம தயாரா இருக்கணும். கம்ப்யூட்டரோட கணிப்பு படி அந்த கேங் இங்க தான் பக்கத்துலயே எங்கேயோ இருக்கு. குவாண்டம் ரோபோட், நாம ஜாக்கிரதையா இருக்கணும். தோழர்களே, இறுதி யுத்தத்துக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த உலகத்தை கைப்பற்றது மட்டும்தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும். உங்க கட்டளையை நாங்க நிறைவேற்றுவோம் தலைவா. இந்த முறை வெற்றி நமக்கு தான். அந்த குவாண்டம் ரோபோட் வந்து தடுத்தாலும் இம்முறை நமக்கு தான் வெற்றி தலைவா. அற்புதம். இதே வேகத்தோட நாம செயல்பட்டோம்னா நிச்சயம் இந்த உலகத்தை நம்மளால கைப்பற்ற முடியும். தலைவா, கிடைக்க போற வெற்றியை உங்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம். வெற்றி நமக்கே. வாழ்க தலைவர். வெற்றி நமக்கே. அந்த குவாண்டம் ரோபோட் எங்க ஒளிஞ்சிருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு நிச்சயம் வெளியே வருவான். எல்லாரும் தயாராக இருங்க. குவாண்டம் ரோபோட் எதிரிகள் அவங்க தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க. குவாண்டம் ரோபோட் எதிரிகள் அவங்க தாக்குதல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் இங்க தயாரா இருக்கோம். நானும் தயாரா இருக்கேன். குவாண்டம் ரோபோட் அட்டாக். ஜான், உன்னோட எல்லா உதவிகளுக்கும் ரொம்ப நன்றி. ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் சொல்றீங்க? எதுவும் இல்ல, சும்மா சொல்லணும்னு தோணுச்சு, அதான். என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. உண்மை என்னன்னா ஜான், என் உலகத்தை சேர்ந்தவங்க பல பேரை நான் அழிச்சிருக்கேன். அதுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லி தான் அவங்க பூமியை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னீங்க? அப்படின்னா இவ்வளவு அழிவுக்கும் நீங்க தான் காரணமா? என்ன மன்னிச்சிடுங்க, அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா பேசிட்டேன். பரவாயில்ல ஜான், நீ சொன்னது ஒரு விதத்துல உண்மைதான். அதனால உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டேன். சரி வா, பூமி அழிக்க நினைக்கிற அந்த தீய சக்திகளை நாம போய் அழிப்போம். ஓகே. உங்களை தடுக்க நான் வந்துட்டேன். ஏன் இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க? நீ வருவேன் நாங்க எதிர்பார்த்தோம். எப்படி இருக்கிற குவாண்டம்? பார்க்க ரொம்ப தெம்பா தெரியுற. இங்க பாரு குவாண்டம், தலைவர் உன்னை பார்த்த உடனே அழிக்க சொன்னாரு. இருந்தாலும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்கா எங்க கூட்டத்தோட வந்து சேர்ந்துடு. நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. எதுவும் கேட்க முடியாது. அங்கிள், நீங்களும் கூட்டு சேர்ந்துட்டீங்களா? நியாயத்துக்காக போராடும் போது பந்த பாசத்தை எல்லாம் பார்க்க கூடாது. போட்டு பொழங்க. நாங்க சொல்றத கேளு. ஏன் இப்படி இருக்கீங்க? இது நம்மளோட உலகம் இல்ல. இத கைப்பற்ற நினைக்கிறது ரொம்ப தப்பு. கவுண்டம், ஏன் நம்ம இனத்துக்கு நீ துரோகம் பண்ற? நான் சொல்றத கேளு. ஒழுங்கா வந்து எங்க டீம்ல சேர்ந்துரு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லன்னா உனக்கு அழிவு நிச்சயம். குவாண்டம், ஒத்துக்க. 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 பெரியவன் சொன்னா ஒத்துக்க.
ஒத்துக்காதீங்க. முடியாது. நான் தப்பான வழியில போக மாட்டேன். மனிதர்கள் வாழற இந்த பூமி ரொம்ப அழகானது. அதை அழிக்க நான் விட மாட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க எல்லாரும் என்னோட உறவினர்கள். உங்களுக்கு எதிராக என்னால செயல்பட முடியாது. இந்த தீய பாதையை விட்டுட்டு மக்களுக்கு உதவியா இருக்க முயற்சி பண்ணுங்க. மயிலே மயிலே நான் இறகு போடாது. இவனை வழிக்கு கொண்டு வர வேற வழி இருக்கு. அந்த வழி என்னன்றத இப்ப நான் உனக்கு காட்டுறேன். வாங்க தாக்கலாம். ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற குவாண்டம்? இவ்வளவு சொல்லி நீ புரிஞ்சுக்கலையா குவாண்டம்? கடைசி தடவையா கேக்குறேன் குவாண்டம், எங்க கூட நீ வந்து சேர போறியா இல்லையா? பின்னாடி வருத்தப்பட்டு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நான் என் முடிவுல தெளிவா இருக்கேன். உங்களால என்ன விலை கொடுத்து வாங்க முடியாது. எப்ப நீ இந்த முடிவுக்கு வந்துட்டியோ, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. உன்னை அழிச்சதுக்கு அப்புறம் இந்த உலகத்தை நாங்க ஆக்கிரமிச்சுக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி நீ கால் தூசி குவாண்டம் ரோபோட். உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்க விருப்பம் தான் மோதி பார்த்துடலாம். இங்க பாரு ஜான், இவங்களா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இவங்களோட சண்டை போடும்போது நீ இங்க இருக்க கூடாது. நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க கிட்ட நான் உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது குவாண்டம் ரோபோட். எதுவா இருந்தாலும் ஒன்னாவே சமாளிக்கலாம். சரி வா, வேலையை ஆரம்பிக்கலாம். ரெடி. விட மாட்டோம். ஜான், பிரிச்சு போய் தனித்தனியா அட்டாக் பண்ணலாம். அவனை நாம விடக்கூடாது. வாங்க எல்லாரும் ஹை பவர் மோடுக்கு போலாம். ஜான், அவங்கள இப்ப ஹை பவர் மோடுக்கு மாறிட்டாங்க. அதனால நாமளும் இப்ப ஹை பவர் மோடுக்கு மாறினாதான் அவங்கள சமாளிக்க முடியும். ஓகே. ஹை பவர் மோட் அட்டாக். ரெடியா ஜான்? நாங்க இவ்வளவு பேர் இருக்கோம். ஒத்தாளா உன்னால என்ன பண்ண முடியும்? நாம சாதிச்சிட்டோம் குவாண்டம் ரோபோட். உண்மைதான். என் வீரர்களை வேணா உன்னால தோக்கடிச்சிருக்க முடியும். ஆனா என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது குவாண்டம் ரோபோட். இது என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? இவன் தான் அந்த தீய சக்திகளோட தலைவன். இவனை அழிச்சாதான் இந்த போர் முடியும். முடிஞ்சா என் சக்தியை தடுத்து பாரு. என்ன சமாளிக்க முடியலையா? ஜான், என்ன மன்னிச்சிடு. ஜான், என்ன மன்னிச்சிடு. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தை காப்பாத்த நான் போராடினேன். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. உன்னோட அழிவு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. வேண்டாம். யாரு? சாரா, நீயா? ஆச்சரியமா இருக்கா குவாண்டம் ரோபோ? கொஞ்சம் இவனை பாருங்களேன். ஓ, என்னது இது? நீ ஜூனியர் குவாண்டம் ரோபோட்டை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் என்ன பண்றது? நீங்க ஆபத்துல இருக்கும்போது நான் உதவி பண்ணாம அங்கேயே சும்மா இருக்க முடியுமா? குவாண்டம் ரோபோட் இது யாரு? அவன் வேற யாரும் இல்ல ஜான். அவன் பேரு ஜூனியர் குவாண்டம் ரோபோட். எனக்கு அப்புறமா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்டவன் தான் அவன். ஆனா இவ்ளோ சின்ன பையன் எப்படி இந்த உலகத்தை காப்பாத்த முடியும்? அதான் என் பயமே. இவனுக்கு உதவி பண்ண நீ வந்துட்டியா? பரவாயில்ல. ஒரு ஊரே திரண்டு வந்தாலும் என்ன உங்களால எதுவும் செய்ய முடியாது. சாரா, குவாண்டம், நாம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணுவோம். நாங்க அடிக்கிறதுல கில்லி, நீ கீழே விழுவதுக்கு பேர சொல்லு. சூப்பர் குவாண்டம் ரோபோட். ஜூனியர் ரொம்ப அழகா இருக்கான். இவன் இங்க இருக்க கூடாது குவாண்டம். குவாண்டம் ரோபோட் என்ன பண்றீங்க? இங்க பாரு ஜான், இந்த போரோட முடிவு எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால ஜூனியர் குவாண்டம் ரோபோட்டுக்கு வித்தைகளை கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். குவாண்டம் ரோபோட், அவன் தப்பிச்சிட்டான்னு சந்தோஷப்படாத. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க.
உன்னோட சக்திகளை வச்சு எங்களை எதுவும் செய்ய முடியாது. இந்த தர்ம யுத்தத்துல அதர்மம் நிச்சயம் தோத்து போகும். என்னைக்கும் சத்தியத்துக்கு தான் வெற்றி. நாங்க தோண்டு போக மாட்டோம். நீதி, நேர்மை, நியாயம் இது மூணையும் அடிப்படை சக்தியா வச்சு உன்னை நாங்க தாக்க போறோம். அறிவு கட்டத்தனமா எதுவும் செய்யாத, நம்ம 2 பேருமே அழிஞ்சிருவோம். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ அழிஞ்சா அதர்மம் அழிஞ்சா மாதிரி. குவாண்டம் ரோபோட், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜூனியரை வளர்க்குற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. அதை நான் நல்லபடியா நிறைவேற்றுவேன். எந்த குறையும் வைக்க மாட்டேன். இவன் தான் வருங்கால குவாண்டம் ரோபோட். ரொம்ப சோகமான முடிவு. குவாண்டம் ரோபோட் அப்படியே ஜாலியா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உலகத்தை அழிக்கணுங்கிற ஆசையில ஏராளமான தீய சக்திகள் பூமியில வந்து இறங்கி இருக்கு. அந்த தீய சக்திகளை அழிச்சு உலகத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம குவாண்டம் ரோபோட்டும் ஜானும் தீவிரமா போராடுறாங்க. சரி வாங்க, குவாண்டம் ரோபோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்றது? தினம் தினம் ஊர்ல பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. எப்படிதான் நான் இதையெல்லாம் தடுத்து நிறுத்த போறேனோ? அந்த என்சோ மறுபடியும் இந்த பூமியை தாக்க ஆரம்பிச்சுட்டான். நாம அதை தடுத்து நிறுத்தியாகணும். உலக மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் இப்ப தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதிக சக்தி வாய்ந்த என்சோவை அழிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் கிடையாது. மரியாதையா எல்லாரும் சரணடைஞ்சிருங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? உயிரே போனாலும் இவங்களை அழிக்காம விடக்கூடாது. ஃபயர்! நாம சாதிச்சிட்டோம். இது இன்னும் அழியலையா? நான் இவ்வளவு சொல்லியும் நீங்க யாரும் கேட்கல. இந்தாங்க அதுக்கான தண்டனை. பொறுமையா இருக்க முடியாது. உடனடியா நம்ம குவாண்டம் ரோபோட்டை வரவழைச்சு அந்த என்சோவை அழிச்சே ஆகணும். குவாண்டம் ரோபோட், சீக்கிரமா வெளியே வாங்க. அந்த பக்கம் தான், சீக்கிரம் போங்க. குவாண்டம் ரோபோட் என்கேஜ். ஓ, இவங்களை காப்பாத்த நீ வந்துட்டியா? நம்ம உலகத்தை சேர்ந்த சகோதரர்களையும் நண்பர்களையும் அழிச்சுட்டு தானே நீ இந்த உலகத்துக்கு வந்து சேர்ந்த. உன்ன மாதிரி ஒரு துரோகி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத நினைச்சாலே எனக்கு அருவருப்பாக இருக்கு. அவனை சும்மா விடாதீங்க, உடனே அழிச்சிடுங்க. அவனை விடாதீங்க குவாண்டம் ரோபோட். என்ன ஷின்சான், நீ சாயந்தரத்துல இருந்து இப்படி ஓயாம இந்த சீரியஸே பார்த்துட்டு இருக்க? எனக்கும் வேற ப்ரோகிராம் எல்லாம் பார்க்கணும்னு தோணும்ல. அந்த ரிமோட்டை இப்படி கூட என்ன இந்த வாங்குறாரு? நம்ம பேசுறது எதுவுமே அவன் காதுல விழ மாட்டேங்குது. குவாண்டம் ரோபோட், குவாண்டம் பச்சை யூஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா, இதான் குவாண்டம் பஞ்சுடைய பவர். இன்னைக்கு வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம் குவாண்டம். ஆனா எதிர்காலத்துல நிச்சயமா உன்னை பழி வாங்க நான் திரும்ப வருவேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு. எப்பேற்பட்ட பலசாலியா இருந்தாலும் எங்க குவாண்டம் ரோபோட்டுக்கு முன்னாடி ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியோ அந்த என்சோவை குவாண்டம் ரோபோட் அடிச்சு துரத்திட்டாரு. ஆனா எங்க அவன் திரும்பவும் வந்து பூமியை தாக்குவானோன்னு பயமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் குவாண்டம் ரோபோட். நீங்க மட்டும் வரலன்னா இந்த ஊரே அழிஞ்சிருக்கும். என்ன இது? குவாண்டம் ரோபோட்டுடைய தலைக்குள்ள ஒரு தனி வழியா? உள்ள வேற போக முடியுமா?
ஹலோ ஜான், எப்படி இருக்க? யார் நீ? குவாண்டம் பிரேக். பிரேக் விடுற கேப்லயாவது இவன் வேற ப்ரோக்ராம பார்க்க விடுவானா? அம்மா சேனலை மாத்திராதீங்க. நான் சுவிட்சா போயிட்டு ஓடி வந்துருவேன், சரியா? சொல்றத ஒழுங்கா கேளு ஷின்சான். சாயந்தரத்துல இருந்து இந்த ஷோவே பார்த்துட்டு இருக்கேன். நான் மத்த ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும். ஒழுங்கா அந்த ரிமோட்டை கொடுக்காதே. ரிமோட்டையும் கூட எடுத்துட்டு போறானே. ஓஹோ. அம்மா அம்மா, குவாண்டம் ரோபோட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சொல்லுங்கம்மா. இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஷின்சான். அம்மா உனக்காக அந்த சேனல்ல பேசி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். விட்டா ஓவரா கதை விடுவீங்களே, இங்க உட்காந்துட்டு டிவியில பேசுவீங்களா? குவாண்டம் கண்டினியூ. யார் நீங்க? குவாண்டம் ரோபோட்டுடைய உடம்புக்குள்ள இன்னொரு குவாண்டம் ரோபோட்டா? என்ன ஜான், பார்க்கவே ஆச்சரியமா இருக்கா? மனிதர்களும் ரோபோக்களும் ஒரே மாதிரி தான். எங்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்ச்சி இருக்கு. எங்களாலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க ஓ முடியும். அப்படியா? ஆனா ஏன் இந்த உண்மையை பத்தி இத்தனை நாளா நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல குவாண்டம் ரோபோட்? சரியான நேரம் வரும்போது உண்மைகள் எல்லாத்தையும் உனக்கு தெரியப்படுத்தலாம் தான் இவ்வளவு நாளா நான் பொறுமையா இருந்தேன். இப்ப அந்த நேரம் வந்துடுச்சு. குவாண்டம் ரோபோட், என்னுடைய சார்ஜை ஏத்துக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் உன்னை என்ன பண்றேன் பாரு. எதிரிகளோட சக்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு உன்னோட உதவி நிரந்தரமா தேவைப்படும். நீ எனக்கு உதவி செய்வியா ஜான்? என் உயிருள்ள வரைக்கும் கண்டிப்பா செய்வேன். நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. மறுபடியும் வந்துட்டானா அவன்? வா, குவாண்டம் ரோபோட் என்கேஜ். அதுக்குள்ள வந்துட்டியா குவாண்டம் ரோபோட்? இந்த சக்தியை வாங்கிக்க. என்னால சுடு தாங்க முடியல. ஜான், வா, ஹை பவர் மோடுக்கு மாறலாம். என்ன இது? இப்ப அவனை சேர்ந்து தாக்கலாம். குவாண்டம் ஹை பவர் மோட் ரெடி. ஜான், ஸ்பெஷல் அட்டாக். ஓகே. இதோ வந்துட்டோம். தயாராரு. யார் கூட வந்து மோதுற? அடேங்கப்பா, என்ன பொளந்துட்டாயா? நாம சாதிச்சிட்டோம் குவாண்டம் ரோபோட். உண்மைதான். நாம ரெண்டு பேரும் ஒத்துமையா செயல்பட்டதனால தான் இவனை அழிக்க முடிஞ்சது. ஒத்துமையா செயல்பட்டா எதை வேணாலும் சாதிக்கலாம். சரியா சொன்னீங்க. இப்படியாக என்சோ கிட்ட இருந்து நம்ம உலகத்தை காப்பாத்தினாரு குவாண்டம் ரோபோட். ஓஹோ. அதான் ஷோ முடிஞ்சிருச்சுல. இப்போவாது ரிமோட்டை கூட, நான் ஏன் ப்ரோக்ராம பாக்குறேன் ஷின்சான். என்ன ஷின்சான் இது? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. என்னம்மா நீங்க உன்னர பார்த்துட்டு இருந்தது போன வார எபிசோடு. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன்ல. இப்ப வர போறதுதான் புதுசு.